ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய சமூகத்துல இந்த நாட்களில் கூட நீங்க தொடர்ந்து ஜெபிக்க வந்துடுறீங்க, ஆராதனையில கலந்து கொள்றீங்க. இன்னும் பாத்தீங்கன்னா இந்த வருகிற திங்கக்கிழமை எரிகோ ஜெபங்களா, வருகிற 7 நாள் திங்கக்கிழமையில இருந்து எரிகோ ஜெபம் இருக்கும். அதனால தயவு செய்து வந்து கலந்துக்குங்க, போன்ல இணைஞ்சுக்குங்க. தொடர்ந்து உங்களுக்கான என்ன ஜெப குறிப்போ அதற்காக நம்ம ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்வார், அற்புதங்களே ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. அதுக்கான ஜெப எண்ணெய் வைக்கப்பட்டிருக்கும். நீங்க வந்துட்டு ஜெபத்தின் முடிவில் தயவு செய்து எல்லாருமே ஜெப எண்ணெய் எடுத்துட்டு போயிருக்கீங்க. இப்போ வரைக்கும் வச்சிருக்கீங்களா? ஒரு மாசம் இருக்குதா ஜெப எண்ணெயில? எனக்கு வீட்டில் வச்சிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. அல்லேலூயா. வேலை தீர்ந்துருச்சு, ரொம்ப எமர்ஜென்சினா இங்கே எடுத்துட்டு போகலாம், இல்லாதவங்களுக்கு கொடுக்குறதுக்கு. அதுக்காக டெய்லி ஒன்றும் எடுத்துட்டு போகக்கூடாது, சரிங்களா? சரி வச்சுக்கோண்ணா, ஆனால் கட்டாயம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு வேளை பேக் ஹேண்ட் பேக் வச்சிருந்தாலும் வைங்க, அதை விட சுகம் கொடுக்கறது எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள், சபைக்கான காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். வர சனிக்கிழமை கூட வந்துட்டு அந்த உபவாச ஜெபத்துக்கு ராகேலக்கா லதாக்கா அந்த எலிசாமா 3 பேர் சேர்ந்து உணவு கொடுத்துன்னு பொருத்தனை பண்ணியிருக்காங்க. கூட உதவி செய்யறதுக்கு வந்துருங்க, கொஞ்சம் சாப்பாடு செய்யறதுக்குலாம். அதே போல எடுத்துட்டு போறதுக்கு மற்ற காரியங்களுக்கு கூட உதவி செய்யுங்க. அந்த கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சொல்லணும் போதகர் பால் சி செல்லத்துறைன்னு சொல்லி ஒரு ஐயா தாராபுர வட்டார ஐக்கியத்தில் இருக்கிறவர், நல்ல வயசானவர். ஒரு டைம் அங்கே போகும்போது பார்த்துருக்கிறேன். அப்பாவுக்கு நல்ல பழக்கம். தெய்வன் அந்த அவருக்கு நல்ல முறையாக ஆண்டவர் அழைத்துட்டு வரணும், பெரிய அற்புதங்களை அந்த நாளில் செய்யணும். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கிற ஜெபமும் அதுக்கான படிக்கிற பிரயாசமும் ஒரு நாள் வீண் போகாது. அவருக்காக செய்யணும் இல்லைங்களா? ஆண்டவருக்காக செய்யறோம், மனசுக்காக செய்யறோமா? அம்மையா ஸ்தோத்திரம். அந்த காரியங்களை கருத்து பொறுப்படுத்திக்கணும். தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் ஜெபம் பண்ணிங்க. எரிகோ ஜெபத்தினால அவங்க தனிப்பட்ட ஜெபத்திலேயே எப்போ அந்த உபவாச ஜெபம் நீங்க கேள்விப்பட்டீங்களோ தொடர்ந்து ஜெபம் செய்யணும். ஜெபம் தான் ஆண்டவர் வெற்றி ஆண்டவர் கொண்டு வருவார். அல்லேலூயா. தடைகள் இருக்கும், உங்களுக்கு தடைகள் இருக்கும், எங்களுக்கு தடைகள் இருக்கும். எல்லா சூழ்நிலையும் தடைகள் போலதான் இருக்கும் முன்னாடி. ஆனா தடையை உடைக்கிறோம் நமக்கு முன்னாடி இருந்தா தான் தடை உடைப்படும் இல்லைங்களா? இல்லைன்னா தடையை என்ன பண்ண முடியாது, நம்மளால ஜெயிக்கவே முடியாது. ஸோ இன்னைக்கு ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. சங்கீதம் 138வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. நான் துன்பத்தின் நடுவே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்திற்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு 3 முக்கியமான விஷயத்தை சொல்றாரு பாருங்க. துன்பத்துல நடுவுல நீ நடந்தாலும் ஆண்டவர் என்ன செய்வார்களா? உயிர்ப்பிப்பார்களா? அந்த இடங்கள்ல அந்த வார்த்தை தான் பிடிக்கணும். நம்ம நடக்கிற பாதைகள் மோசமா தான் இருக்கு, ஆனா அதை உயிர்ப்பிக்க ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. 2வது வார்த்தை வாசிங்க. என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். அல்லேலூயா. நம்மளுடைய சத்துருக்களின் கோபம்னா என்ன? நமக்கு எவனாவது பம்பு செய்யணும், நம்ம எவனாவது அழிக்கணும், நம்ம மேல எரிச்சல் ஆயிட்டா யாரு கையை நீட்டுவான்? உங்க ஓனரா, உங்க அண்ணனா, உங்க தம்பியா? யார் கையை நீட்டுவாரு? நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு பாடி கார்டு இல்லையா, எனக்கு அண்ணன் இல்லையா, எனக்கு தம்பி இல்லையா, என்னை எதிர்த்தா என்னை திட்டுனா பேச ஆள் இல்லையா, நான் அனாதையா இருக்குன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு அவர் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு பேச முடியலனாலும் அவர் பேசுவாங்க. உங்களுக்காக அவர் நிப்பாருங்க பக்கத்துல. உங்க வலது பக்கத்துல நின்று அடுத்த வார்த்தை வாசிங்க. உமது வலது கரம் என்னை என்ன பண்ணுமா? ரட்சிக்கும். அல்லேலூயா. அவருடைய வலது கரம் தாங்க நம்மளை ரட்சிக்கும். அல்லேலூயா. ஆபத்திலிருந்து பாதுகாத்து வழி நடத்துகிற தேவனுடைய வலது கரம். அல்லேலூயா. அவர் ஒரு நாள் சும்மா தள்ளிட்டுலாம் போக மாட்டார். நான் கஷ்டப்படுற நேரத்தில் விட்டுட்டு சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் எடுத்துக்கிறவர் கர்த்தர் கிடையாது. அவர் கஷ்டத்தை அனுபவிச்சா நம்ம கஷ்டத்துக்காக பாடுபட்டார். அல்லேலூயா. நம்ம கஷ்டப்படாத கூடாதுங்கிறக்காக அவர் முழு கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டார். கஷ்டத்தின் மத்தியில நம்மளுக்கு உயிர் கொடுக்குறாருங்களாமா, ஜீவன் கொடுக்குறாருங்களாமா. செடிகள்ல வறண்ட காலத்துல என்ன வாடி ஒரு மாதிரி இருக்கும், ஒரு துளி விழுந்தானே என்ன ஆகாது, அப்படியே துளி விட்டு உயிரை கொடுக்குறவர் கர்த்தர். அல்லேலூயா. சோர்ந்து போகிற நேரத்துல, விழுந்து போகிற நேரத்துல, துன்பத்தின் பாத கஷ்டம், நமக்கு நிம்மதியா இருக்காது. சூழ்நிலையை பார்த்தோம்னா நம்மளால தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, எப்ப பாரு அப்படி இடிஞ்சு போயே வந்துருக்கும். ஒரு மாதிரியா என்னடா என்ன இப்படி போயிட்டே இருக்குது நம்ம வாழ்க்கை என்னதான் அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் சொல்ற, நீ பயப்படாத, நான் உனக்கு உயிர்ப்பிப்பாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார்னா நிச்சயம் செய்தே தீர்வாங்க. அல்லேலூயா. 2வது ஆண்டவர் சொல்ற, பக்கத்துல எவனா விரோதமா பேசிட்டு உன்னை எவனாவது கோபமா மூஞ்சி திரும்பிட்டானா அவனுக்கு எதிராக நான் கையை நீட்டுறேன். அல்லேலூயா. ஆண்டவர் கையை நீட்டினா மற்றவன் தப்பிக்க முடியுமா? நீங்களா அவசரப்பட்டு கை நீட்டாதீங்க. அதுதான் ஆண்டவர் சொன்னார், ஒரு கணத்தை அடிச்சா மறு கணத்தை திருப்பி காட்டு. ஏன்னா திரும்ப அடிக்க போறது யாரு?
அடுத்தடி ஆண்டவர் அடிப்பார், நீங்க பண்ண தேவையில்லை. அல்லேலூயா. நீ மத்தவன் மேல வஞ்சக வைக்காத, அவனை அழிச்சிருவனு போய் நிக்காத, அவன் மேல குரோதம் பண்ணிட்டு போய் உங்க பெட்ல படுத்திருக்காத அப்படின்ட்டார் ஆண்டவர். ஏன்னா அந்த வேலை யாருடையது? யுத்தம் யாருடையது? அல்லேலூயா. அதனால மனசு உங்களை கோவப்படுறான், பொறாமப்படுறான், உங்களை வஞ்சிக்கிறானே கவலைப்படாதீங்க. நீங்க ஜெபம் மட்டும் பண்ணுங்க. ஆண்டவர் அந்த இக்கட்டுல உங்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளுடைய சத்துருக்கு எதிராக கையை நீட்டி அவர் அதை பண்ணக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளால எதுவும் பண்ண முடியாதுங்க. ஒரு சில நேரத்தில் பணம் இருக்கிறவன் செய்வான், பொருள் இருக்கிறவன் செய்வான், ஆனா அவனுக்கு அதாலேயே அழிவு உண்டாயிரும் இல்லைங்களா? ஆனா ஆண்டவர் கையை வச்சுட்டாரு, ஆண்டவர் கையை நீட்டிட்டாருன்னா நமக்கு பாதிப்பும் இல்லை, எந்த சேதமும் இல்லை. ஆண்டவர் செம்மையா நடத்திட்டு போயிட்டு இருப்பாரு. அல்லேலூயா. அவர் கருத்துக்குள்ள இருக்க துன்பம் இருக்குங்க, துயரம் இருக்கும், கஷ்டம் இருக்கும். அந்த மத்தியில நம்ம யார் இருக்கிறாரு? நம்மளை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் இருக்கிறாருன்னு பார்க்கணும். அல்லேலூயா. துன்பத்தின் மத்தியில் சொல்லுங்க, வழி நடத்தும் தேவனுடைய வலது கரம். துன்பத்தின் மத்தியில் வழி நடத்தும் தேவனுடைய வலது கரம். அல்லேலூயா. இதுதான் இன்றைக்கு தலைப்பு. ஒரே வார்த்தை, ஆண்டவருடைய வலது கரம். நீ போ. எதுக்கு அதிகாரமா சொல்ற? நீ போகையில ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், திரும்பியில ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ போற இடத்துல நான் உனக்கு செப பண்றேன். ஈசாக்கு விதவை வச்சா 100 மடங்கு இருக்கும். அந்த இடம் பஞ்சம், கிணறு வெட்ட வெட்ட தண்ணி வருது. காரணம் என்ன? ஆண்டவர் நம்மளை அனுப்பி விடுகிறார். அல்லேலூயா. அவருடைய கரம் செஞ்சதான் அற்புதத்தை பார்க்க முடியும், வேற யாராலையும் அற்புதத்தை பார்க்க முடியாது. மற்றவங்க கொடுக்காத அற்புதத்தை ஆண்டவருடைய வலது கரம் செய்யும். அல்லேலூயா. பாடுகள் இல்லாத மனசு யாருமே இல்லைங்க. யாராவது இருக்கிறாங்களா? துக்கம் இல்லாத மனசு யாரும் இருக்கிறானா? ஆனா என்ன பண்றான்னா, ஒரு வாழ்க்கையில ஒரு 3 விஷயம் நடக்கும். இந்த கஷ்டப்படும் பொழுது, துக்கப்படும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிலர் அதை தாங்கிக்குவாங்க. என்னடா என் வாழ்க்கையே இப்படி தாண்டா, இதுக்கு மேல என்ன பண்ண முடியாது, என்னால எதுவும் செய்ய முடியாது. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அதை தாண்டி வர முயற்சிப்பாங்க. அது என்ன வழியில வேணா இருக்கலாம். நான் மட்டும் நல்லா இருந்த போது அவன் என்னமோ பண்றது, அவங்க எந்த வழியில வேணாலும் அந்த பிரச்சனையை தாண்டி வர இது பண்ணுவாங்க. 3வது அந்த பிரச்சனையை மேற்கொள்ள முடியாம அவங்களே தன்னை அழிச்சுக்குவாங்க. இந்த பிரச்சனைங்கிறது ஒரு பெரிய காரியங்களை கொண்டு வந்து, அப்ப இந்த துக்கங்கிறது பெரிய காரியங்களை வந்துடும். ஆனா நமக்கு யார் இருக்கிறாருங்க? உயிர்ப்பிக்கிற கர்த்தர் இருக்கிறார். எல்லா கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்துக்கு. சங்கீதம் 118வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுதை எடுத்து வாசிச்சுருங்க. நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். அல்லேலூயா. அம்மா ஏனதோனம்லாம் செய்யாது, லைட்டா வச்சு தொட்டுட்டுலாம் போகாது, செஞ்சா அது பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வலதுகரம் என்ன செய்யலாம்? பராக்கிரமம் செய்யக்கூடிய வலதுகரம். அல்லேலூயா. நிச்சயம் அந்த பராக்கிரமம் செய்யக்கூடிய வலதுகரம் இன்னைக்கும் உங்க வாழ்க்கையை மாற்றும். விசுவாசிக்கிறீங்களா? இன்றைய நாள்ல தேவன் உங்க வாழ்க்கையை மாற்றுவார். அல்லேலூயா. 138வது அதிகாரம் 8வது வசனம் திரும்ப வாசிங்க. எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பாயாக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நம்ம வைக்கிற ஒரே விண்ணப்பமும் விசுவாசமும் அதான். என்னங்க? ஆண்டவரே, நீர் என்னை எந்த காலத்துல என்ன பண்ண மாட்டீங்க, விட மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். இருந்த போதிலும் உங்களுடைய கரம் இல்ல, அந்த முதல் வார்த்தை வாசிங்க. அந்த ஒரு விசுவாசம் எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, எனக்காக யாவையும் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. இதுதான் பண்ணுவேன், அதுதான் பண்ணுவேன் அப்படி இல்லை. கர்த்தர் எனக்காக எல்லாத்தையுமே செய்வாருப்பா. நமக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறாரு இல்லைங்களா? என்னைக்குனால என்ன பண்ணுவாருங்க? செய்வாங்க. அவங்களுக்கு தன்னுடைய தகப்பன் பிள்ளைக்கு என்ன பண்ணுவாங்க? எது கேட்டாலும் அது பிடிக்கல, உடம்புக்கு நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, இருந்தா கொஞ்சமா சாப்பிடும், கொஞ்சமா கொடுக்குறோம் இல்லையா? அப்போ என்னன்னா, நமக்கு ஒரு உலக மனுஷன் நம்ம எத்தனை நம்பிக்கை வைக்கிறோம் ஒருத்த மேல, இவன் எனக்கு செய்வான்பா, இவன் என் நண்பன், இவன் கணவர் செய்வார், என் பிள்ளை செய்ய. அப்ப கர்த்தரால எல்லாத்தையும் யாரையும் செய்து முடிக்க முடியும். அல்லேலூயா. அடுத்த கீழ் வார்த்தை வாசிங்க. கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. ஆமென். அல்லேலூயா. அதுதான் நம்மளுடைய விண்ணப்பம். அவருடைய கரத்தை விட்டு என்னை விலக்கிடாதீங்க. நீங்க டெய்லி ஜெபம் பண்ணும்போது கேளுங்க, ஆண்டவரே என் கையை விட்டு நீங்க என்ன பண்ணிடாதீங்க, விட்டுட்டு போயிடாதீங்க. ஆண்டவரே கையை பிடிச்சிங்க. பக்கத்துல பிடிச்சிருக்கிறவர் கையை விட்டு ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டோம்னா எதுக்கு பயப்படுறது? அல்லேலூயா. பிடிச்சதா இருக்கிற நிறைய நேரம் நமக்கு கண்ணு தெரிகிறது இல்லை. அதான் அவரையும் சேர்த்து தரத்தரன்னு இழுத்துட்டு போகதான் பார்க்குறோம். அப்ப பரிசுத்தாவியானவர் என்ன பண்றாரு? எப்பா நெல்லு நெல்லு நெல்லுன்னு தடங்களை போட்டுக்கிட்டே இருப்பார். நீங்களே அவர் கையை எடுத்துருவார். இது நடக்கும், நிறைய நேரங்களில் நடக்கும். நீங்க ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்படி ஏற்படுதுன்னா நிறுத்திடுங்க. ஆண்டவர் வேற வகையில உங்களுக்கு நிச்சயம் அதை செய்து முடிப்பார். நீங்க அப்பவே போராடி கஷ்டப்பட்டு இழுத்து அதை செய்யாதீங்க. ஏன்னா பரிசுத்தாவியானவர் அவருக்கு பிடிக்காத இடத்துல அவர் இருக்க மாட்டார். அப்ப நீங்க ஜெபிக்க வேண்டியது, கர்த்தருடைய கரம் என்னை விட்டு என்ன கூடாதுங்க. நம்ம அநேக
நேரங்களில் என்ன பண்றேன்னா ஒரு 2 விஷயத்தை பார்க்குறேன். என்ன ஒண்ணு, நமக்கு நடந்த பிரச்சனையை நினைச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு இப்படி நடந்துருச்சுப்பா, அதுல இருந்து மீளவே முடியல, எனக்கு எப்ப படுத்தாலும் அது என் கனவுக்குள்ளேயே வருது, எப்ப போனாலும் அவங்கள பார்த்தாலே எனக்கு தோணுது, அந்த பிரச்சனையில இருந்து என்னால வெளிவரவே முடியல. நடந்த விஷயத்தை நினைச்சு பயப்படுறோம். அப்படி இல்லைன்னா நடக்க போற விஷயத்தை பத்தி பயப்பட்டுக்கிட்டே இருப்போம். அடுத்த வேலையே செய்ய முடியாது, அங்க போனா அந்த யோசனை வரும். ஒரு வேலையை நம்மளால ஒரு என்ன சரியில்லைன்னா வேலையை சரியா செய்ய முடியலாம், கையெடுத்தா அதை எங்கேயோ போடுவோம், இதை எங்கேயோ போடுவோம், நம்மளால என்ன பண்ண முடியாது. அப்போ நம்ம ஒண்ணு நடந்ததை நினைச்சு கஷ்டப்படுறோம், இல்லைன்னா நடக்க போறதை நினைச்சு கஷ்டப்படுறோம். ஆனா அந்த துன்பத்தின் மத்தியில நம்மளை நடத்தினவரை நம்ம மறந்துடும். நம்ம மத்தியில தாங்க அவர் இருக்கிறார், விட்டுட்டு போயிட்டாருங்களா, ஒரு நாளும் கைவிட மாட்டாருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். உங்க பக்கத்துல இருக்கிறவர் நம்ம அநேக நேரங்களில் பாக்குறது கிடையாது, ஆனா ஆண்டவர் பக்கத்திலேயே தான் இருக்கிறார். துன்பத்தின் மத்தியில பக்கத்துல தான் இருக்கிறார், பாடுகளின் மத்தியில பக்கத்துல தான் இருக்கிறார். நீங்க சந்தோஷப்பட்டார் பக்கத்துல தான் இருக்கிறீங்க, துக்கப்பட்டார் பக்கத்துல தான் இருக்கிறீங்க. அவர் துக்கத்துல அவர் பக்கத்துல இருந்தா தான் உங்களை கழிப்பாவே மாற்ற முடியும், இல்லைங்களா? அவர் இல்லைன்னா கழிப்பு உங்களுக்கு வருமா? வராது. அல்லேலூயா. தேவன் கூட இருக்கிறவரா இருக்கிறார், உங்க பக்கத்திலேயே இருக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அநேக நேரங்களில் பாத்தீங்கன்னா நம்ம அந்த நடந்த விஷயத்தை விட்டு மேல வரவே முடியறது இல்லை. நாங்க சைனால இருக்கும்பொழுது என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அந்த முதல் மாசம் நான் போன உடனே அவர் கொஞ்சம் நல்லா பேசினாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு மாசம் நல்லா போயிட்டு இருந்தது. பாத்தீங்கன்னா நான் போய் ஒரு 2-3 நாள் வந்துட்டு எனக்கு அந்த டைம் எல்லாம் மாறுச்சுன்னா பொதுவாகவே இந்த பசி எடுக்காது, அது நம்ம உடம்புல ஒரு சிலதெல்லாம் மாறும். அப்படி மாறும்பொழுது எனக்கு பசி எடுக்கல, 2-3 நாள் சாப்பிடல, ரொம்ப தலை சுத்திக்கிட்டே இருந்தது எனக்கு. அப்போ இருந்தாலும் நான் வெளியில சொல்ல மாட்டேன் பசிக்குது நான் சாப்பிட. அவர் சாப்பிடுவான்னு கூப்பிட்டுட்டு அவர் என்ன சொல்றாருன்னே புரியல, அவர் பேசவே மாட்டார். சாப்பிடுவான்னு கூப்பிடுறாரா சாப்பிட வர வேண்டாம்னு கூப்பிடுறாரான்னு எனக்கு புரியல. அப்புறம் பார்த்தா கடைசியா அவர் வேற ஒரு சார் கூப்பிட்டாரு சாப்பிட வரேன்னா, அப்புறம் நான் சாப்பிட போகல, அப்படியே தலை சுத்திக்கிட்டே போயிட்டு 2 நாள் ஆச்சு. அப்புறம் போய் இன்னொரு இடத்துல போய் சாப்பிட்டு அது வேற. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முதல் டைம் ஊருக்கு வந்துட்டு போனோம், அப்போல்லாம் சம்பவமா இருந்தது. அடுத்து போனோடனே எனக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. அவர் பார்த்தா முறைச்சுக்கிறாரு, அவருக்கு எனக்கு ஒத்து வர மாட்டேங்குது, நான் பண்றது அவருக்கு ஒத்து வரல, அவர் பண்றது எனக்கு, அவர் பேசவே மாட்டார், அமைதியா இருந்துட்டு. அது அவங்களுக்கு இங்கிலீஷ் அவ்வளவா தெரியாது, அவங்க தெளிவாகவும் பேசவும் மாட்டாங்க. பேசாமலே செய்யணும், எப்படி செய்யறது? பயங்கரமான போராட்டம். பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை கொடுத்து செய்ய சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் நான் தூங்கவே இல்லை, நைட்டு பகல் செஞ்சுக்கிட்டே இருக்கிற பயங்கரமான கஷ்டம். எங்க அப்பெல்லாம் பார்த்துட்டு முடியாத சொல்ல ஜெபம் பண்றோம், எப்படியா பார்த்து இருந்தான்னு சொன்னாங்க. எங்க அம்மா தான் அடிக்கடி சொன்னது, சரி முடியலன்னா வந்துடுறேன் அப்படின்னாங்க. சரி நான் அதை எதுவும் பண்ணல, இது ஆண்டவர் அழைச்சது, நம்ம போகணும், ஆண்டவர் மாற்றுவார் நம்பிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா அந்த 3 மாசம் 4 மாதம் பயங்கர, அவருக்கு எனக்கு பயங்கர இதே ஆகி போச்சு. 2-3 இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பேசாதனாலே பெரிய பெரிய பிரச்சனை ஆகி. அப்புறம் அப்படியே போயிட்டு இருந்து ரொம்ப சிரமம். ஒரு 6 மாசம்லாம் நான் என்ன பண்றதுன்னே தெரியல. வேற யாராவது அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணி வேற சாரை மாத்திக்கலாம்னா, எங்க பக்கத்துல இருக்கிற 2 பேர் நல்லா ஜாலியா இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சார்கிட்ட சந்தோஷம் பிரியமா இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சிரமமா இருந்தது. ஆனா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஆண்டவரே இப்படியாவது மாறணும், எனக்கு ரொம்ப சிரமமாகணும். கிட்டத்தட்ட 6-7 மாசம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிரமம். திரும்ப அடுத்த டைம் நான் ஊருக்கு போகக்கூடாது, டிக்கெட்லாம் புக் பண்ணி 40,000-50,000 டிக்கெட்லாம் புக் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு நீ ஊருக்கு போகக்கூடாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஊருக்கு போகணும், நான் புக் பண்ணிட்டேங்கிற, நான் வந்ததுனால எனக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை அவர் கொடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் அது பேசிட்டு அவர் சொன்னார், இல்லை இது வந்துட்டு நீங்கள் வந்துருக்கணும் அப்படி இப்படின்னாரு. சரி விட்டுட்டேன். திரும்ப நான் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு தான் போனேன், ஆண்டவர் நான் திரும்ப போகிறேன், கர்த்தர் தான் எனக்கு துணை இருக்கும்னு சொல்லி. அப்போது இந்த நிலைமைகள்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில நேரம் நான் தூங்கி எந்திரிக்கும் போது பார்த்தா இது எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு டைம் எங்கள் சார் வந்துட்டு இங்கேருந்து நான் வேலை செய்கிற இடத்துலேருந்து அவர் சைனாவுக்கு வந்திருந்தாரு. அன்னைக்கு நைட்டு நான் அவர் கூட இருக்கிறேன்னு சொல்லி சொன்னேன். நீங்களே இருக்கக்கூடாது, நீங்கள் காலேஜ் கிளம்புங்க அப்படின்ட்டாரு. எனக்கு இடமும் தெரியாது, அது எங்கேயோ 300-400 கிலோமீட்டர், ஃபாஸ்ட் ட்ரெயின் எல்லாமே, பேரும் தெரியாது. டிக்கெட்டை வந்துட்டு 2 நிமிஷம் கேப்ல புக் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் அவங்களே சொல்லிட்டாங்க ஃப்ரெண்டெல்லாம், கட்டாயம் ஃப்ளைட்டையும் பிடிக்க மாட்டான், ட்ரெயினையும் பிடிக்க மாட்டான்னு. அப்புறம் ஏதோ ஆண்டோடு எப்படி பிடிக்கிறனே தெரியல. நான் நிறைய நேரங்கள் அப்படிதான் வழியாக தெரியாமல் போயிடும். எனக்கு மலேசியாவில் இறங்கிட்டு சைனாவுக்கு போகும்பொழுது வழி தெரியல, அங்கே இங்கேயும் ஓடி போய் ஒரு இடத்துல பிடிச்சாச்சு. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நேரம் கேப்பில் ஆண்டவர் ஏதோ ஒரு கிருமி செய்து நான் இது வரைக்கும் எதையும் மிஸ் பண்ணதுல பிடிச்சிருவேன். ஒருத்தன் காலையில் வெடி கொண்டு வந்து விட்டு அந்த இடத்துல இறங்கி எங்கே நிற்கிறனே தெரியாது பணியில். அப்புறம் டாக்ஸிக்காரன்ட்ட சொன்னால் அவனுக்கும் புரியாது, எதையாவது காட்டி பிடிச்சி வரணும். அதெல்லாம் நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா அதுலேருந்து மீளவே முடியாது, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டமே அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் அதெல்லாம் நினச்சிட்டு நான் இதை நினைக்கும் பொழுது தான் ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுத்தாரு. அந்த ஒரு 6 மாதம் கஷ்டமாக இருந்துன்னு நினச்சிக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்தது என்னென்ன நடக்குதுன்னா,
அங்க ஒரு 25-30 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இவர் தான் பாத்துக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் போகும்போது எனக்கு பயங்கரமான மரியாதை. ஏன்னா நான் காலேஜ் ப்ரொஃபஸராக இருந்தேன். அங்கே போய் உட்காந்து எனக்கு நல்ல டேபிள் எல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது ஸ்டூடெண்ட் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டைம் துடைக்கணும்னு சொல்லி. ஒரு நாள் வந்து என் டெஸ்க் பக்கத்தில் இப்படி தொடச்சி குப்பை காட்டுறேன். எங்கிட்ட காட்டல, பக்கத்தில் இருந்தவங்கிட்ட. அப்புறம் ஏன்னு கேட்டால் அவர் துடைக்க சொல்கிறாரு அப்படின்னாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே அவங்க வேலையை அவங்க தான் செஞ்சுக்குவாங்க. யாருமே வேலையாலே கிடையாது. நமக்கு தெரியாதுங்க. அன்னைக்கு புதுசாக ஒரு ரூமுக்கு போனால் எல்லாம் குப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குன்னா அப்படியா அப்படிங்கிறாங்க. எல்லாம் நம்ம தான் செய்யணும். மற்றவங்க வேலையில அவங்க நமக்கு வந்து செய்ய மாட்டாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப போராட்டம் வச்சு ஒரு டைம் எல்லாம் 25 பேருக்கு முன்னாடியே நான் பேச அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார். என்னைக்கு இருந்தாலும் நான் ஏதோ ஒரு டைம் பேசிடுவேன். என்னால் அது நல்லதா கெட்டதான்னு எனக்கு தெரியல. ஒரு 25 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க, ஒரு கான்ஃபரன்ஸ் போயிட்டு இருக்கு, நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். அவர் நான் சொன்னதுக்குள்ள அது சரியில்லை இது சரியில்லை அப்படி இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தார். ஒரு 10 நிமிஷம் பார்த்தேன். அதுக்கப்புறம் என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. நீங்க சொல்றதெல்லாம் இங்க செய்ய முடியாது, உங்களோட ஒரு ஃபெசிலிட்டி இல்லாம நீங்க எப்படி அப்படி சொல்லலாம். அந்த பசங்களாம் அவர்கிட்ட கம்முன்னு இருப்பாங்க. அத்தனை பேர் சொல்லி கத்தணுன்னே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இப்படி பேசிட்டான். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அவரை அங்க ஏதோ வேலை செய்யறது சரியில்லைன்னு அங்கிருந்து அவரை வேலையை விட்டு தூக்கணும்னு சொல்லிட்டாங்க. அவர் 15 வருஷமா அந்த காலேஜ்ல வேலை செஞ்சவர். இப்ப நான் வந்து கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அவர் எனக்கு ஃபர்ஸ்டே சொன்னாரு, நான் ஒரு வேலை போனாலும் போவேன் என்னன்னு தெரியல அப்படின்னாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையில ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துல என்ன பாத்தீங்கன்னா, திடீர்னு அவரு என்கிட்ட சொல்லிக்காம கிளம்பிட்டார். என்ன பண்ணிட்டாருங்க, அவரு 6 மாசத்துல அவர் வேற பக்கம் வேலை மாத்திட்டாங்க. அவர் அங்க இல்லை. ஆனா எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. அவர்கிட்ட தான் நான் வந்து சேர்ந்திருக்கிறேன். நான் இங்கே இருக்கிறதா, அவரு பக்கத்துல போயிருந்தா அந்த நாட்டை விட்டே வெளியே வந்திருக்க முடியாது. ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் தான் எனக்கு ஞானத்தை கொடுத்தாரு வயசா. நான் அவரை கண்டுக்கவே இல்லை, விட்டுட்டேன். நான் அன்னைக்கு மட்டும் அவர் பயந்து அவர் பின்னாடி போயிருந்தா எங்க இருக்கிற எப்படி வர்றதுன்னு கூட தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அந்த பசங்க எல்லாருமே எனக்கு எகேன்ஸ்டா மாறிட்டாங்க. நல்லா பேசினேன். எல்லாருமே எனக்கு எதிராக ஒருத்தர் மட்டும் இருந்தான். ஒரு பொண்ணு ஒருத்தர் இருந்தாங்க, ஒரு பையன் சிலின்னு ஒருத்தர் இருந்தான். எப்போ அவன் என்னை சைக்கிள்ல வச்சுட்டு சுத்துவான். எப்படிதான் அப்படி அமைஞ்சானோ, இப்படிலாம் ஒரு நல்லவங்க இருக்கிறாங்களான்னு என்னை அங்க தூக்கிட்டு போவான், அங்க கூட்டிட்டு போவான். எனக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. டே 1ல இருந்து. இதுதான் அற்புதம் பாருங்க. எனக்கு எதிராக இருந்த 20 பேர் இடத்துலயே இல்லை. அந்த இடமே காலி ஆயிடுச்சு. நான் மட்டும் எப்ப 6 மாசத்துல. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒவ்வொருத்தரா போக ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு உதவி செஞ்ச ஒரு 3 பேர் மட்டும் தான் இருந்தாங்க. கடைசி வரைக்கும் ஒருத்தர் தான் என்னை வீடு காலி பண்ணி எனக்கு இந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்றாரு. அடுத்த 1.5 வருஷம் நான் வாழ்ந்த வாழ்க்கையே வேற. அந்த நிலைமை எனக்கு மாறாம இருந்திருந்தனா என்னால இருந்திருக்கவே முடியாது. அத்தனை மாத்தினாங்க. எனக்கு யாரெல்லாம் எதிராக செயல்பட்டாங்களோ அந்த இடத்துல இப்ப வரைக்கும் ஒருத்தர் இல்லை. நான் இருந்த எல்லாத்தையும் தூக்கிட்டாரு ஆண்டவர். ஹல்லேலூயா. 25 ஸ்டூடெண்ட், ஒரு சாரு. கடைசியா நான் முடிச்சு வர கூட என்னை யாருன்னு கூட கேட்கற ஆள் இல்லை. அடுத்த 1.5 வருஷம் நான் வாழ்ந்த வாழ்க்கையை ராஜா வாழ்க்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு இடத்துக்கு உங்களை கூட்டு போனாருன்னா, யோசேப்பை என்ன கூட்டிட்டு போனாருங்க, அங்க இங்கேயும் தள்ளலாம். ஆனா கடைசியா எங்க வச்சாருங்க, ஆண்டவர் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா உங்களுக்கு பேரும் தெரிய வேண்டாம், ஊரும் தெரிய வேண்டாம், அவர் சீனியர்னு வேண்டாம், ஜூனியர்னு வேண்டாம், நீங்க செய்யற வேலையில உங்களை தூக்கி நிறுத்திடுவாங்க. ஹல்லேலூயா. கடைசி வரைக்கும் அவன் நின்று என்னை முடிச்சு பஸ் ஏற்றி விட்டு தான் அவன் ஊருக்கே போறான். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே அவர் அற்புதத்தை செய்தாங்க. எதுக்குமே குறைவில்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு முத வேலை கிடைக்கும் போது அம்மா எனக்கு கொடுத்துருவாங்க, இங்க போர் போடணும். என் சம்பளம் 15,000 சம்பளம். 5,000 ரூபாய்க்கு போர் போட முடியுமா? அப்படியே வருஷமெல்லாம் போயிடுச்சு. அங்க போய் வந்ததுல வச்சுதான் போர் போட முடிஞ்சது. ஹல்லேலூயா. தெரிஞ்சோ தெரியாம என்னைக்கு பொறுத்துறவனால அந்த மறுபொழுது ஆண்டவர் செய்தே முடிப்பாரு. ஹல்லேலூயா. 15,000 ரூபாய் சம்பளம் வாங்கி அந்த போரை நிச்சயமா போட்டுக்கூட. எனக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் ஆச்சு அந்த போருக்கு. ஒரே டைம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பணம் வந்தது. அதெல்லாம் செய்ய ஆண்டவர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. நான் அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதை நினைச்சு பார்க்கும்போது என்னால மீண்டே வர முடியல. அப்ப நான் அப்படியே இந்த கொஞ்சம் ரிவர்ஸ்ல நினைச்சு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ஆண்டவர் எப்படி செஞ்சிருக்கிறாரு பாருங்க. நம்ம வலியை நினைச்சுக்கிட்டே என்ன பண்றோம்னா நன்மையெல்லாம் மறந்துடும். இப்ப வரைக்கும் நம்ம இருக்கிறதே ஆண்டவருடைய கிருபை தாங்க. ஹல்லேலூயா. கஷ்டம் தான், துக்கத்தின் மத்தியில தான் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவாராம் சொல்லுங்க, சொல்லுங்க, உயிர்ப்பிப்பார். சோர்ந்து போக மாட்டீங்க, விழுந்து போக மாட்டீங்க. அப்ப உங்களுக்கு துன்பங்கள், துயரங்கள், போராட்டங்கள் இந்த பூமியில என்ன பண்ணிட்டாங்க, இருந்துட்டு தான் இருக்கு. உன்னை கோபப்பட்டு உன்னை வெறுக்கிறவன், உன்னை விரோதிக்கிறவருப்பா, அவனுக்கு எதிராக என் கை இருக்குன்னு. ஹல்லேலூயா. வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 19வது அதிகாரம் 1வது வசனம். தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினார். தாவீது யாருங்க? அதுக்கு முன்னாடி யாரு தாவீது? யாரு? அதுக்கப்புறம் தாவீதுனால ஒரு பெரிய இன்சிடென்ட் இருக்கு. முக்கியமான விஷயத்தை சொல்ல மாட்டேங்கிறீங்களா? தாவீது ஒரு வேலை பெரிய வேலை செஞ்சாரு. என்ன பண்ணாரு? சின்ன பையனா இருக்கும்போது ஆடு மேய்ச்சிக்கிட்டு திரும்ப வந்து
மிகப்பெரிய கோலியாத்தை கொண்டுட்டாரு. பார்த்தோன்னே தாவீதுக்கு பயங்கர இது. மக்கள்லாம் என்ன பண்றாங்க, இவன் ஏன் கொல்றதுக்கு திட்டம் போட்ட அப்படின்னா, சவுலுக்கு ஏன் தாவீது மேல கோபம் வந்ததுன்னா, கோலியாத்தை கொன்ன உடனே மக்கள்லாம் எப்படி தெரியுமா பாட ஆரம்பிச்சிட்டாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 14,000 சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சவுலுக்கு பயங்கர கோபம். நான் ராஜா, அவன் போய் இது பண்ணோன்னே அவன் மட்டும் 14,000 பேருக்கு பண்ணா எனக்கு வெறும் 1000 தானா, இனி அவனை விடக்கூடாது. பக்கத்துல இருக்கிற கூட வேலை செய்யறவங்க நினைப்பாங்க, ஓ இவரு மட்டும் 7 நாள் வேலை செய்யறாரு, நான் மட்டும் 5 நாளா, அவனை விடக்கூடாது. நீ கலவையில போடுப்போ கொஞ்சம் எச்சா மண்ணை போடு, வேலையில தப்பு பண்ண முடிச்சு விடு, அவனை நடக்கவே நடக்காது. ஆண்டவர் செய்கிற அற்புதத்தை நிறுத்தவே முடியாது. நான் கஷ்டப்படுறேன், துக்கப்படுறேன், நான் இன்னும் இப்படி இருக்கிறேன்னு உங்களை பார்த்து யார் வேணா சொல்லலாம். ஆனா ஆண்டவரால முடியாத ஒண்ணுமே இல்லை. கீழே அந்த 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். ஆமென், அல்லேலூயா. தாவீது கொல்றதுக்கே ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஈட்டி வீசுறார். நம்ம வேலை செய்யற இடங்கள்ல அப்படிதான் இருக்கு. அப்படி கண்ணுலயே ஒரு பார்வை பார்ப்பாங்க, என்னடா நாசமா போனவன் இன்னும் போய் தொலை மாட்டேங்கிறான், அவன் போனா தானே நான் போக முடியும். இல்ல இவன் பாரு என்ன வேலை இவன் மட்டும் செய்யறான், என்னையும் செய்ய சொல்லுவாங்கல்ல. ஓடி ஓடி வேலை செய்யறாப்ல. ராணிக்கே அப்படிதான் இருக்குமா, கூட முன்னாடி வேலை செய்யறவங்க அட கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த மாதிரி நேக்குவாக வேலை செய்யலாம், ஓடி ஓடி வேலை செய்யறான். அப்படி என்ன பண்ணுவாங்களா, அவருக்கு உங்களை மேல எதிர்க்கிறக்கு உங்களை உருவ குத்துறக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. 2 டைம் சவுல் என்ன பண்ணிட்டாரு, ஈட்டி விட்டாராம். தாவீது தப்பிச்சிட்டாராம். அல்லேலூயா. கொல்றதுக்கு பயங்கரமான கோபம், வெறி, துரத்திக்கிட்டே இருக்கிறாரு. 1 சாமுவேல் 22வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் வாசிங்க. தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துக்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோட கூடிக்கொண்டார்கள். ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க, அப்புறம் வாசிங்க. அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு கூட இருந்தார். ஆமென், அல்லேலூயா. தாவீது நாட்டுக்கு ராஜா பாபான்னு பார்த்தா போய் கொகைக்குள்ள உட்கார்ந்துட்டு யாராருக்கெல்லாம் தலைவனா இருந்தாப்லையாமா, ஒடுக்கப்பட்டவன், கடன்காரன், தள்ளப்பட்டவன், முறுமுறுக்கிறவன், எவன்லாம் ஒண்ணு ஆகாம இருக்கிறான் அவனுக்கு எல்லாம் தலைவன் ஆயிட்டான்னு சொல்லப்படுது. பாருங்க தாவீதுடைய வாழ்க்கை எப்படிங்க, கோலியாத்தை கொண்டு பெரிய ஆள்றா, என் வாழ்க்கையே மாறிண்டா, அப்படிதான் நம்ம நினைப்போம். அவனுக்கு நம்ம செஞ்சிருக்கிறோம், நம்ம வாழ்க்கை கட்டாயம் மாறிடும், கட்டாயம் அற்புதத்தை செய்வார்னு நினைப்போம். நீங்க யாரை நம்புறீங்களோ அவங்களே உங்களை என்ன பண்ணிடுவாங்க, வஞ்சிச்சிருவாங்க. நீங்க ஒரு டைம் நினைப்பீங்க, நான் எல்லாத்தையுமே பண்ணிட்டேன், இதுக்கு மேல எனக்கு எல்லாமே செட்டில் ஆயிருக்கு. தாவீது அப்படித்தான் நினைச்சாரு, சவுல் அப்படித்தானே வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தாரு. நீ எவன் வந்துட்டு கோலியாத்தை கொல்றானோ என் சொத்துல பாதி கொடுத்து, பிள்ளை கொடுத்து, ராஜாங்கத்துல பாதி கொடுத்து அவனை நாட்டுல அதிபதியா வைப்பனாரு. ஆனா இப்ப தாவீதுடைய நிலைமை என்னங்க, கெபிக்குள்ள போய் கடங்கார ஒடுக்கப்பட்டவர்களுக்கு தலைவன் ஆயிட்டேன்னு சொல்லப்படுது. அல்லேலூயா. அப்போ சூழ்நிலைகள் மாறுது, நம்ம சூழ்நிலை அப்படிதான் இருக்கு. நிறைய நேரங்கள எல்லாமே சரிதான்ப்பா, நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைப்போம். நம்ம கண்ணில் பாக்குறது எதுவுமே நிஜம் கிடையாது. ஒரு நாள் அது நம்ம வாழ்க்கையவே மாற்றி விட்டுரும், நம்ம வாழ்க்கையவே கோணலான பாதை கொண்டு போயிடும். போற பாதை சரியானு பாருங்க. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா 24வது அதிகாரம் 25வது அதிகாரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா சவுல் துரத்திக்கிட்டே இருக்கிறார். 24வது அதிகாரத்துல வாசிங்க, 1வது வசனம் 2வது வசனம். பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது இதோ தாவீது என் கேதியின் வனாந்தரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் வரையாடுக்குள்ள கண்மலையின் மேல் தேட போனான். ஆமென், அல்லேலூயா. சவுலுக்கு கோபமே அடங்கலைங்க. நிறைய தடவை இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா கொல்றக கொன்னாகணும்னு சொல்லி அவனை முடிச்சு கட்டணும் கடைசி வரைக்கும் துரத்துறாங்க, விடவே மாட்டாங்க. மனுஷன் வன்கண் வச்சுட்டான்னு வச்சுங்களேன், அவனை அழிச்சிட்டான். அப்பாடா அப்படி ஆயிடுச்சா, போதுண்டா சாமி, இதுக்கப்புறம் என்ன, நான் பிறவி பண்ண அப்படி இருக்கிற சுயநலவாதிகளா இருக்கிறாங்க. போனா போயிட்டு போறா விடுறா அப்படி சொல்றவங்களா இல்ல, அவனை முடிச்சுட்டா அடுத்த வேலையா பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. என்ன பண்றாங்க, சவுலால முடியல, 3000 பேர்த்து கூட்டிட்டு நான் என்ன பண்ணுவேன், தாவீதை அழிச்சே தீர்வுன்னு போறாரு. இந்த 25வது வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆண்டவர் கடைசி வரைக்கும் ஒப்பு கொடுக்கவே இல்லை. தாவீது போறாரு, சவுல் வந்துட்டு அவருடைய தொங்கலின் ஓரத்தை கட் பண்ணி அவருடைய கத்தியை எடுத்துட்டு வந்தார். தூரத்துல இருந்து வந்துட்டு தாவீது கூப்பிடுறாரு, ராஜாவே
நீங்க என்ன காட்டுக்குள்ள வந்துட்டு ஒரு நாயை அடிக்க வந்தீங்களா? உங்களுடைய பட்டையும் உங்க சால்வையும் ஓரமும் என்கிட்ட இருக்குது. நான் நினைச்சிருந்தா உங்களை கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் அபிஷேகம் பண்ண மேல நான் கைப்பட மாட்டேன். அதனால வந்துட்டு என்ன நீங்க கொல்றதுக்கு தேடாதீங்க, நான் ஏன் வழியில போறேன். அல்லேலூயா. சவுல் பயந்தோடல, கடைசி வரைக்கும் சவுலால முடியல, பக்கத்துல நெருங்க கூட முடியலைங்க. அல்லேலூயா. உங்களை வஞ்சிக்கணும்னு நினைக்கிறவங்க, உங்களை துக்கப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க, உங்களுடைய கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு முன்னாடி தேவனுடைய கரம் என்ன பண்ணுமா? ஃபர்ஸ்ட் பார்த்தோமே, நீட்டப்பட்டிருக்கும் உயிர்ப்பிக்குங்கிற வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவர் சவுல தாவீது பக்கத்துல நெருங்க கூட முடியல. அல்லேலூயா. கடைசி வரைக்கும் துரத்திக்கிட்டு தான் இருப்பாங்க, கடைசி வரைக்கும் ஓடிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் என்ன பண்ணுங்க, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் எரேமியா 15வது அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். அல்லேலூயா. என்னை சொல்லுங்க, மேற்கொள்ள முடியாது. இதுதாங்க தேவனுடைய கரம். அவன் உனக்கு எதிராக வரத்தான் செய்வான், மோதத்தான் செய்வான். ராஜாவாலேயே ஒரு சாதாரண மனுஷன் கொல்ல முடியலீங்க. முடியுமா? ஆண்டவருடைய கரம் யார்கிட்ட இருந்தது? தாவீது கிட்ட இருந்தது. பக்கத்துல நெருங்க கூட முடியல. அல்லேலூயா. நீங்க தெரிஞ்சுக்கங்க, உங்களை எதிர்க்கிறவங்க இருக்கலாம், துக்கப்படுத்துறவங்க இருக்கலாம், கஷ்டப்படுத்துறவங்க இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், உங்களை மேற்கொள்ள ஒருவனால முடியாது. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மேற்கொள்ளும். இப்ப எப்படி தாவீது தப்பிச்சு போனாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? கொல்றதுக்கு பக்கம் தேடிக்கிட்டே இருக்கிறார், ஆனா ஒவ்வொரு நிமிஷம் தப்பிச்சுட்டு போயிட்டே இருக்கிறார். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எடுத்து வாசிங்க. 1 சாமுவேல் 19வது அதிகாரம் 2வது வசனம். ஆமென். அல்லேலூயா. ஸ்பைனா என்னன்னு தெரியுங்களா? ஸ்பை அப்படின்னா உளவாளி. உளவாளி என்ன பண்ணுவாங்க? ரகசியத்தை வெளி அப்படியே அதை பத்திரமா எடுத்துட்டு வந்து யார்கிட்ட சொல்லணுமோ அவங்ககிட்ட சொல்லிடுவாங்க. இப்ப சவுல் என்ன பண்றாரு? தாவீதை கொல்லணும்னு முடிவு பண்ண தன் சொந்த பையன்கிட்ட சொல்றாரு. சொந்த பையனை கூட மகனுக்கு எதிராக திரும்ப ஆண்டவர் ஆட முடியும். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை பயன்படுத்தி உங்களுக்கு விரோதமா யாராவது அழிக்கணும்னு நினைச்சா, சொந்த ரத்தமா இருக்கலாம், சொந்த பாசமா இருக்கலாம், உங்க பக்கத்துல சாப்பிட்டவனா இருக்கலாம், ஆண்டவர் உங்களுக்கு எதிராக கையை தூக்கவே விட மாட்டாரு. அல்லேலூயா. யோனத்தான் மனசுல பேசி, நீ தாவீதுகிட்ட போய் சொல்லு, தாவீது அவனுக்கு பிடிச்சிருந்தனால எங்க அப்பா உன்னை கொல்ல போறாருப்பா. இது அந்த அதிகாரத்தை திரும்ப கூட வாசிங்க. ஒரு சிலர் தான் வச்சு பேசுறாரு ராஜா. வாசிங்க. சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ தாவீதின் மேல் மிகவும் பிரியமாயிருந்தான். முதல் வசனம் வாசிங்க. தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினார். ஊழியக்கார மகன் கிட்ட தான் அவர் சொல்றாரு. அரண்மனைக்குள்ள பேசுற விஷயம் வெளியே வருமா? அதையும் தாண்டி வெளியே வரணும்னா அது யாரால மட்டும் தான் முடியும். பயப்படாதீங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாருங்க. நமக்கு என்னடா நம்ம இப்படி இருக்கிறோமே, கட்டி போட்ட மாதிரி இருக்கிறோமே, நமக்கு ஒண்ணும் தெரியலையே, எங்க காத்துலயாவது உங்களுக்கு நியூஸ் வந்துடும். இல்லையா? உங்களை தப்பித்துக் கொள்ள ஆண்டவர் வழியை செய்வார். இல்லையா? அரண்மனைக்குள்ள பேசின வார்த்தை எவனை கொலை செய்யலாம்னு நினைச்சாரோ அவனுக்கு போச்சா இல்லையா? காரணம் என்ன தெரியுங்களா? இதுதான் தாங்கிக் கொள்ள பலனையும் வாசிங்க. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாகும். ஆமென். அல்லேலூயா. சோதனையோடு கூடிய தப்பி போற வழி ஆண்டவர் உண்டு. அல்லேலூயா. நமக்கு பிரச்சனை அதிகம், போராட்டம் அதிகம், பாடுகள் அதிகம், ஆனா அந்த ஒரு சகாயம் கிடைக்குது பாருங்க. ஒருவேளை யோனத்தான் போய் தாவீதுக்கு சொல்லினா தாவீதை எப்பவோ கொண்டிருப்பாங்க. அந்த ஒரு சின்ன ஒரு சகாயம் கிடைச்சது பாருங்க. எப்படி கிடைச்சது? அதுதான் ஆண்டவருடைய வலதுகரம். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா வேலை செய்யற இடத்துலயா இருக்கட்டும், வீட்லயா இருக்கட்டும், சொந்த பந்தத்திலயா இருக்கட்டும், நீ யாரெல்லாம் நீங்க இல்லாம போயிடுவ, இவனுடைய வாழ்க்கை இப்படித்தான் நினைக்கிறாங்களோ அவங்க பக்கத்துல உங்க தேவனுடைய வலதுகரம் நின்று உங்களுக்கு பராக்கிரமம் செய்யும். இன்று ஆண்டவர் அந்த அற்புதத்தை காண்பீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் செய்கிற அற்புதத்தை இன்று நீங்கள் கண்கூட காண்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயம் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். அவருடைய வலதுகரத்தை பிடிச்சிட்டீங்கன்னு சொன்னா, அவருடைய கரம் பற்றுச்சுன்னு சொன்னா, நிச்சயம் நம்ம வாழ்க்கையில வெற்றி தான். அல்லேலூயா. நான் சொல்றேன் சொல்லுங்க. வழிகளின் மத்தியில் வழிகளை உருவாக்குகிறார். அப்படின்னா வலினா வேதனை, கஷ்டம், அந்த வழிகளின் மத்தியில் வலியை உண்டு பண்ணுகிறார்.
அப்படின்னா என்னங்க, நம்ம கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு கஷ்டப்படுற நேரத்தில் நமக்கு ஒரு பாதையை உருவாக்குறவருங்க அவர். அவரால் செய்ய முடியுமா முடியாதா? நம்ம சோர்ந்து உளுந்தெல்லாம் போகவே தேவையில்லைங்க. நீங்க எங்க போனாலும் சரி, ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி போயிட்டே இருக்கிறாருன்னு நினைச்சுக்கோங்க. அவர் முன்னாடி போனாதான் பாதை சரியாயிட்டே இருக்கும். அவர் போலினா பாதையில கரடுமுரடா தான் இருக்கும். இல்லையா? அவர் உங்களுக்கு முன் சென்று கொண்டு இருக்கிறாருங்க. நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய நேரத்தில் துக்கப்பட்டு, நிறைய நேரங்களில் மனவேதனைப்பட்டு, அசிங்கப்பட்டு, நிறைய சூழ்நிலைகள் நமக்கு எதிராக வரும். நம்ம சொந்த பந்தங்களே பார்த்து நீங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க என்னத்தெல்லாம் செய்ய போற, நீ எப்போ சதா இதைத்தால சொல்ற, உன் வாழ்க்கை இப்படியே தான் இருக்குது, உனக்கு ஒன்றும் மாற்றமே இல்லையேன்னு சொல்லி. வேதாந்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பெண்கள் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த சாராள் அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வயது சென்றுச்சு, கர்ப்பத்தின் கனி செத்து போச்சு, இதுக்கு மேலே குழந்தை இல்லை, அவன் வேலைக்காகி சாராள பயங்கரமா நிந்திக்கிறாப்ல. வாசிங்க எபிரேயர் 11வது அதிகாரம், எபிரேயர் 11, 11, 12 வாசிங்க. சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்றெண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்து பிள்ளை பெற்றால், ஆனபடியால் சரீரம் செத்தவள் என்றும் எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலை போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். ஆமென். அல்லேலூயா. அவங்களுக்கு எவ்வளவு ஒரு வலி வேதனை இருந்திருக்கு சாராளுக்கு. எனக்கு என்னப்பா அவ்வளவுதான்ப்பா, எனக்கு வழியே இல்லப்பா. அவர் அவாந்திர வெளிகளை ஆறுகளையும் வறண்ட நிலங்கள நீரையும் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஆண்டவரால முடியாத இருக்கிறாங்க, அவர் செய்தாருங்க. சாராளுக்கு கற்பமே செத்து போச்சாமா. எது முடியலன்னு சொன்னவங்கிட்ட வானத்தின் நட்சத்திரத்தை போலவும் கடல் மணலை போலவும் சந்ததி உருவாக்க அவர் வல்லவரும் பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. அப்போ நீங்க அந்த வேதனையுமே நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. ஆண்டவர் அதன் மத்தியில ஒரு நல்ல பாதையை உங்களுக்கு உருவாக்கி கொண்டு இருக்கிறார். நீங்க கஷ்டப்படுற நேரங்களில் அவர் உங்களை விட்டு விலகி இல்லை. நீங்க துக்கப்படுற நேரத்துல ஆண்டவர் விட்டுட்டு போகல. கொஞ்ச காலம், கொஞ்ச நேரம், கொஞ்சம் காத்துருங்க. அந்த பலி பிறக்கிற வரைக்கும் நீங்க கொஞ்சம் காத்துருங்க. பாதை கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் தாமதம் ஆகும். எல்லாருக்கும் வாழ்க்கையும் சரியா இருக்க போதில்லை. எல்லாருக்கும் நிலைமை இப்படியே இருந்துருமான்னு நினைக்காதீங்க. அப்படியே இருந்த நிலைமையில ஆண்டவர் தான் உயிர்ப்பிக்கிறாருங்களே. அழிச்சு போட்டாரா? இல்லாம போயிட்டீங்களா? அதே மாதிரி தானே இருக்கிறீங்க. ஒண்ணு இல்லாமயே போயிடுச்சு. சூழ்நிலை மாறலாங்க, ஆண்டவர் என்னைக்கு மாற மாட்டாங்க. அல்லேலூயா. சூழ்நிலை பார்த்து பயப்படாதீங்க. சாராளுக்கு எல்லாரும் ஏகமா பேசுறாங்க, என்னடா எங்களுடைய எஜமானவருக்கு குழந்தை இல்லையா? ஆனா கடைசி வயசுலயும் அந்த கடைசி நேரத்துல ஆண்டவர் ஒரு குழந்தை கொடுத்தாரு. அல்லேலூயா. அதே போல பாத்தீங்கன்னா அண்ணா, லேயர் இவங்கள ரொம்ப அற்புதமா எண்ணப்பட்டாங்க. வேதாந்தத்துல சொல்லப்படுகிறது நிறைய பெண்கள் குணஸ்திரீகள் இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. இவங்கள ரொம்ப வேதனை வலிகளை சகித்தவர். அல்லேலூயா. அண்ணா போய் வந்துட்டு ஆண்டவருடைய சமுத்திரம் கதறி எழுதாப்லையாமா. ஆண்டவர் அற்புதத்தை செய்தாரா இல்லைங்களாங்க. லேயர் வந்துட்டு பார்வைக்கு அற்பமா எண்ணப்பட்டாலாமா. ஆண்டவர் வலியை உண்டு பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டா அதை யாராலையுமே அடைக்க முடியாதுங்க. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில அநேக நேரங்களில் நம்ம என்ன பண்றோம்னா சூழ்நிலைகளை பார்த்து பார்த்தே கஷ்டப்பட்டு இருக்கிறோம். நடந்து முடிஞ்சது, நடந்துருமோங்கிற பயம். இது ரெண்டே தான் மனுஷனுக்கு. ஒண்ணு நடந்தது, இல்லைன்னா நடக்க போறது. இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குது, யார் என்னை நடத்துறாங்கிறது ஞாபகத்துக்கே வர்றதில்லை. நீங்க அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டீங்க, இந்த இடத்துல அவர் தான் நிக்கிறாரு, அவர் தான் செய்யறாருன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க நடந்ததை நினைச்சு கவலைப்பட மாட்டீங்க, நடக்க போறதை நினைச்சு கவலைப்பட மாட்டீங்க. அல்லேலூயா. அன்னைக்கு நடத்தினவர் இன்னைக்கு நடத்துவார், இனிமேலும் நடத்துவார். அல்லேலூயா. இனிமேலும் உன்னை ஏந்துவேன், தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்ப கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவங்க. நீங்க எப்பவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடைக்கிற பிரச்சனைகளை திரும்ப திரும்ப போய் பின்னாடி பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. எல்லா சூழ்நிலையும் நமக்கு கஷ்டம் தான், எல்லாத்துக்கும் போராட்டம் தான். எல்லாத்துக்குமே என்னங்க பாடுகள் தான். அந்த பாடுகளை விட்டு நம்மளால வெளியே வர முடியாதுன்னு நினைக்கிறோம். ஆனா அதன் மத்தியில ஆண்டவர் பாதை உருவாக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த முதல் வசனத்தை கூட திரும்ப எடுத்து வாசிங்க. சங்கீதம் 138வது அதிகாரம் 7வது வசனம். நான் துன்பத்தில் நடுவிலும் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பி என் சத்துருக்களின் கோபத்திற்கும் விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய வலது கரம் என்னை ரட்சிக்கும். அல்லேலூயா. கர்த்தரின் வலது கரம் என்னை ரட்சிக்கும். இன்னொரு வார்த்தை, கர்த்தரின் வலது கரம் என்னை ரட்சிக்கும். பராக்கிரமம் செய்யும். அல்லேலூயா. அல்லேலூயா. சும்மா யானதானம் லைட்டால செஞ்சா அவ்வளவுதான். அதுக்கு எதிராக யாராலுமே என்ன பண்ண முடியாதுங்க, செய்ய முடியாது. கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும். அல்லேலூயா. இந்த நாட்கள ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க, உங்க பக்கத்துல யாருடைய கரம் இருக்குங்க? உன்னை உள்ளங்கையில வரைந்திருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றார். இஸ்ரவேலை காக்கிறவர்
உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. உங்க நினைப்பாவே இருக்கிறாருங்க. அந்த நினைப்பாவே இருக்கிற பேசப்பாங்க பாடுங்க, ஒருவர் பாடுங்க. நினைப்பாவே இருப்பவரே இயேசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் பொங்குதையா. நினைப்பாவே இருப்பவரே இயேசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் அல்லேலூயா. அவரு நம்ம மேல நினைப்பாதான் இருக்கு. நம்ம நினைப்பு எப்படி இருக்கு? மணி 12:30 ஆயிடுச்சு, வீட்டுல போயிட்டு சாப்பாடு வைக்கணுமா, சிக்கன் எடுக்கலாமா, இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்குது, இல்ல வந்துட்டு பருப்பு சாதம் வச்சுக்கலாமா, சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிக்கலாம், சாயந்தரமா போய்க்கலாம். என்னங்க, நம்மளுடைய நினைப்பு அநேகம் இருக்குங்க. ஆண்டவருடைய நினைப்பு முழுது யார் மேலதான் இருக்குங்க? அல்லேலூயா. இல்ல கண்கள் முழுவதும் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, நல்ல தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதால் நல்ல ஓய்வு நாளுக்காக உங்களுக்கு நன்றி கர்த்தாவே. இந்த நாள்ல நாங்க உங்களுடைய சமூகத்தில் கூடி ஆராதிக்க, துதிக்க, ஜெபிக்க கலந்துருக்கிறோம் ராஜா. கர்த்தர் எங்களுக்கு பேசின எல்லா வார்த்தைகளுக்குமா உங்களுக்கு நன்றி. நாங்க இன்னைக்கு எங்களுக்கு நடந்த பிரச்சனைகளை பார்க்காமல், நடக்க போற பிரச்சனைகள் நினைச்சு பயப்படாம, கர்த்தர் நீர் துன்பத்தின் மத்தியிலும் நீர் எங்கள் நடுவுல நின்று எங்களை வழி நடத்திருக்கிறீர்கள் நாங்க உணர்ந்து கொள்கிறோம் ராஜா. கர்த்தர் எங்களுக்கு முன் சொல்லுகிறேன், கர்த்தர் எங்களை பாதுகாக்கிறேன், கர்த்தர் எங்களை வழிநடத்துகிற எல்லா கிருபைகளுக்குமா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். வந்த பிள்ளைகளை ஒவ்வொருவரும் பேர் பேரை தொட்டு ஆசீர்வதிங்க. கர்த்தர் பெரியவர் முதல் சிறியோர் வரைக்கும் தேவ சமாதானம், அன்பு, தயவு இவர்களை வழிநடத்திட்டாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.